நாம் தமிழின் சார்பாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு அம்பத்தூர் தொகுதி பற்றி என்ன தெரியும்? அது வந்து ஒரு தொழில் நகரம். அந்த ஒரு தொழில் நகரத்தில் பல்நோக்கு மருத்துவமனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆண்களுக்கான மேல்நிலை பள்ளி கிடையாது. அம்பத்தூர் தொகுதியில் முழுமையுமே கிடையாது. அரசு மேல்நிலை பள்ளி கிடையாது. அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளி இருக்கு. அங்கே அதுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பே அத்திப்பட்டு பகுதியில் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரையும் அந்த பள்ளி அங்கே கட்டப்படலை. வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த சுற்றி இருக்கிற தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஐடி பார்க், இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், அது அம்பத்தூர் தொகுதியில் நேச்சுரலாகவே இருக்குது. தொழில் வளர்ச்சி மட்டுமே வளர்ச்சி கிடையாது. ஐடி பார்க்கில் வந்து 3 டேட்டா சென்டர் இருக்குது. முக்கியமான டேட்டா சென்டர் அம்பத்தூரில் இருக்குது. இந்த டேட்டா சென்டருக்கு வந்து சர்வர்களை வந்து குளிர் வைக்கிறதுக்காக ஒரு ஆண்டுக்கு 540 கோடி லிட்டர் நீரை வந்து செலவு பண்ணுறாங்க. இப்போ நிலத்தடி நீர் வந்து உலக சுகாதார மையம் வந்து சொல்லியிருக்க அளவை விட 9 மடங்கு மாசுபட்டுருக்கு. இந்த 540 கோடி லிட்டர்ன்றது ஒரு ஆண்டுக்கு 80,000 குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர். அப்போ இந்த 3 நிறுவனங்களுக்காக இவ்வளவு குடிநீர் வீணாகுனா நாளைக்கு குடிநீருக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே திமுக வலுவாக இருக்குது. நாம் தமிழும் நீங்கள் கடந்த தேர்தலில் 22,000 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தீங்க. இந்த முறை புதிதாக ஒரு கட்சியும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அம்பத்தூரில் வந்து வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இல்லை, அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நம்ம வந்து திமுகவே பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லை, தாவேக்கா அவங்களுக்கு சரியான போட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் வந்து தாவேக்காவை போட்டியாகவே நினைக்கல. அவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது இன்னொரு அதிமுக இன்னொரு திமுக அது அவ்வளவுதான் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை வந்து ஒரு போட்டியாகவே நாங்கள் நினைக்கல. தொழில் சார்ந்து வளர்ச்சி இருந்தாலும் மண்ணின் மைந்தர்கள் வளர்ந்தாதான் அந்த நகரம் வளரும். நீங்கள் வெளி மாநிலத்திலும் பிறரும் வளர்றாங்களே தவிர மண்ணின் மைந்தர்கள் என்ன ஆனாங்க? இல்லை, யாருக்குமே மண்ணின் மைந்தர்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க? யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை. பெரும்பான்மையானவர்கள் 90 விழுக்காடு வந்து பிற மாநிலத்தவர் தான் இருக்காங்க. நாளைக்கு இந்த வட மாநிலத்தவர்லாம் ஒன்று கூடி நாங்கள் அம்பத்தூரில் வந்து வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு புரட்சி பண்ணுறோம், நாங்கள் வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு தொழில் பாதிக்கும்? ஆண்டுக்கு 3,400 கோடி தமிழ்நாடுக்கு அம்பத்தூர் ஈட்டி தருது. இந்த ஒரு வருமானத்தை விட்டுதுன்னா தமிழ்நாடு என்ன செய்யும்? தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும்? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழின் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தொழில் முனைவர் சிலம்பரசன் அவர்கள். வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நாம் தமிழின் சார்பாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல நீங்கள் எப்படி அங்கே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க? இல்லை, நான் வந்து பூர்வீகமாகவே அம்பத்தூர் தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அம்பத்தூர் தான். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் 16 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். இந்த முறை இளைஞர்களாக நிறுத்தணுன்றனால அம்பத்தூர் தொகுதியை சேர்ந்து என்னை இளைஞராக நிறுத்திருக்காங்க. இப்போ அம்பத்தூர் தொகுதி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அம்பத்தூர் தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், அதுக்கான தீர்வுகள் இருக்கலாம். உங்களுக்கு அம்பத்தூர் தொகுதி பற்றி என்ன தெரியும்? இப்போ அம்பத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் நிறையா இருக்குது, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். அது வந்து ஒரு தொழில் நகரம். இந்த தொழில் நகரத்தில் நான் சிறு வயதில் பார்த்தது பெரும்பான்மையான தொழிலாளர்கள் வந்து மண்ணின் மைந்தர்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து முழுக்க அங்கே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இது 2 விதமாக நடந்திருக்கு. ஒன்று, அங்கே இப்போ பெரிய சிக்கலே வந்து மது போதை. இது வந்து இதுக்கு வந்து உட்கொண்டு இதனால் வந்து இந்த தொழிலிருந்து இவங்க வந்து இந்த உடல் உழைப்பை வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. மண்ணின் மைந்தர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. 24 மணி நேரமும் அங்கே வந்து டாஸ்மார்க் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ போன முறை வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது நம்ம கனிமொழி அவர்கள் வந்து சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்க மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கள் தொகுதியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை வந்து முதல்ல சரி பண்ணணும். இதில் வந்து இந்த மதுவிலேருந்து இந்த போதையிலேருந்து இவங்களை கொஞ்சம் வெளியில் கொண்டு வரணுன்றது வந்து ஒரு முக்கிய இதுவாக பார்க்குறோம். அதை தாண்டி அங்கே இருக்க சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொழில் நகரத்தில் பல்நோக்கு மருத்துவமனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தாண்டி கீழ்ப்பாக்கம் வரணும், அப்படின்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வரணும். அப்போ அங்கே ஒரு பல்நோக்கு மருத்துவமனை வேணும். எமர்ஜென்சிக்கு அங்கே ஏதாவது விபத்து நடந்ததுன்னா உடனே பார்க்குற மாதிரி ஒரு பல்நோக்கு மருத்துவமனை வேணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆண்களுக்கான மேல்நிலை பள்ளி கிடையாது. அம்பத்தூர் தொகுதியில் முழுமையுமே கிடையாது. அரசு மேல்நிலை பள்ளி கிடையாது. அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளி இருக்குது. அதுலேயும் ஆண்டுக்கு ஒரு 300 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அது குலுக்கல் முறையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ ஒரு மேல்நிலை பள்ளியில் படிக்கணும்னா அங்கேருந்து நாங்கள் வந்து வில்லிவாக்கம் வரணும், அப்படிலாம் ஆவடி போகணும், இல்லை புழல் வரைக்கும் போகணும். இவ்வளோ தூரம் பயணித்து தான் படிக்கணுன்ற ஒரு சூழல் இருக்குது. அங்கே அதுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பே அத்திப்பட்டு பகுதியில் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரையும் அந்த பள்ளி அங்கே கட்டப்படலை. இது ஒரு முக்கிய பிரச்சனையாக அங்கே பார்க்கப்படுது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கழிவுநீர் மேலாண்மை, அப்புறம் மழைநீர் வடிகால், இதெல்லாம் பிரச்சனை. ஒவ்வொரு ஆண்டும் வீடுகளில் தண்ணி போகிறது, இந்த தொழிற்சாலைகளில் தண்ணி இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
இப்போ ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் முட்டி அளவுக்கு தண்ணி வந்துட்டு தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு சிக்கலாகவே அங்கே இருக்குது. மழைநீர் வடிகால் இதை சரியாக அமைக்கணும், கழிவுநீர் மேலாண்மையை உருவாக்கணும். இப்போ ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த சுற்றி இருக்கிற தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஐடி பார்க், இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், அது அம்பத்தூர் தொகுதியில் நேச்சுரலாகவே இருக்குல்ல, நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குது, ஐடி பார்க்ஸ் இருக்குது. இதை தாண்டி அந்த தொகுதிக்கு என்ன வளர்ச்சி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தொழில் வளர்ச்சி மட்டுமே வளர்ச்சி கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தொழில் வளர்ச்சி இருக்குன்ட்டு. ஐடி பார்க்கில் வந்து 3 டேட்டா சென்டர் இருக்குது. முக்கியமான டேட்டா சென்டர் அம்பத்தூரில் இருக்குது. இந்த டேட்டா சென்டருக்கு வந்து அந்த சர்வர்களை வந்து குளிர் வைக்கிறதுக்காக ஒரு ஆண்டுக்கு 540 கோடி லிட்டர் நீரை வந்து செலவு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிலத்தடி நீர் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 200 அடி வரையும் இருந்தது. அதுக்கு முன்பெல்லாம் 50 அடியில் இருந்தது. நான் சிறு வயதில் இருக்கும்போது 200 அடியில் இருந்தது. இப்போ 1000 அடி வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நிலத்தடி நீர் வந்து குடிக்கிறதுக்கு உலக சுகாதார மையம் வந்து சொல்லியிருக்க அளவை விட 9 மடங்கு மாசுபட்டு இருக்குது. இப்போ இதே சூழல் போச்சுன்னா இந்த 540 கோடி லிட்டர்ன்றது ஒரு ஆண்டுக்கு 80,000 குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர். அப்போ இந்த 3 நிறுவனங்களுக்காக இவ்வளவு குடிநீரை வீணாகுனா நாளைக்கு குடிநீருக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ வளர்ச்சி வந்து வெறும் வந்து இது மட்டும் இல்லை, தொழில் சார்ந்து மட்டுமே கிடையாது. அதே மாதிரி அப்படி தொழில் சார்ந்து வளர்ச்சி இருந்தாலும் மண்ணின் மைந்தர்கள் வளர்ந்தால் தான் அந்த நகரம் வளரும். நீங்கள் வெளி மாநிலத்திலும் பிறர்களும் வளர்றாங்களே தவிர மண்ணின் மைந்தர்கள் என்ன ஆனாங்க? இப்போ எல்லா தொழிற்சாலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வேலை செய்கிறதெல்லாம் பிற மாநிலத்தவரை தான் இருக்காங்க. முழுக்க முழுக்க மண்ணின் மைந்தர்கள் அப்புறப்படுத்தப்படல. இல்லை, யாருக்குமே மண்ணின் மைந்தர்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க? யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை, பெரும்பான்மையானவர்கள். எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு வந்து பிற மாநிலத்தவர் தான் இருக்காங்க. இப்போ போன மாதம் வந்து திருத்தணியில் வந்து ஒரு வட மாநிலத்தவர் வந்து தாக்கப்பட்டார். எந்த நாளிதழ்லையுமே வட மாநிலத்தவர்னு போடல. ஏன்னா வட மாநிலத்தவருக்குள்ளே ஒரு கிளர்ச்சி வந்துடக்கூடாது, அவங்க வந்து அதை எடுத்து சண்டை போடக்கூடாதுன்றத தெளிவாக இருக்குது, அரசு தெளிவாக இருக்குது. நாளைக்கு இந்த வட மாநிலத்தவர்லாம் ஒன்று கூடி நாங்கள் அம்பத்தூரில் வந்து வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு புரட்சி பண்ணுறோம், நாங்கள் வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு தொழில் பாதிக்கும்? ஆண்டுக்கு 3400 கோடி தமிழ்நாடுக்கு அம்பத்தூர் ஈட்டி தருது. இப்போ இந்த ஒரு வருமானத்தை விட்டுதுன்னா தமிழ்நாடு என்ன செய்யும்? தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும்? இப்போ இதை எல்லாத்தையும் முறைப்படுத்தி மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு குறைந்தபட்ச ஊதியமோ அதை நிர்ணயித்து அதை வந்து அந்த தொழில் நிறுவனங்கள் வந்து பின்பற்றுதா, இதை முறைப்படுத்துறதுன்னு ஒரு அரசோட வேலை. இங்கே இருக்கிறவங்க வேலை செய்ய வந்து தயாராக இல்லை, அவங்க எல்லாருமே படித்து அதிக மேம்போக்கான வேலைகளுக்கு வந்து போயிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான வேலைகளுக்கு வட மாநிலத்தில் வராங்கன்னு சொல்லி பல இடங்களில் திமுகவினர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லாரையும் படிக்க வச்சுட்டோம், அதனால அவங்க வந்து ஐடி பார்க்கில் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை, எனக்கு வந்து தேவையான ஊதியம் கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்யறது தயாராக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து நான் என் குடும்பத்தை பார்க்கணும், நான் வீட்டு வாடகையை தரணும், என் குழந்தைகளுக்கு பள்ளி செலவு பார்க்கணும், குடிநீருக்கு நான் ஆண்டுக்கு 10,000 செலவு பண்ணணும். அப்படின்னும் போது எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா, 800 1000 தேவைப்படுது. இந்த சூழல் வட மாநிலத்தவருக்கு இல்லை. அவங்க வந்து இங்கே ஒரு 400 ரூபா சம்பாதிச்சு 50 ரூபா செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி 350 ரூபா அவங்க சொந்த நேரத்துக்கு அனுப்புவாங்க. அதனால இந்த தொழில் அதிபர்களுக்கு வந்து அது வந்து எளிதாக இருக்கிறதுனால அவங்கள வச்சுக்கிறாங்களே தவிர எங்களுக்கு தேவையான ஊதியம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்யறது தயாராக. தமிழர்கள்லாம் படித்து முன்னேறி டாக்டராவோ இன்ஜினியராவோ இருக்கிறாங்க, அதனால இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் பேர் படித்து முடிச்சுட்டு வெளில வராங்கன்னா 10 லட்சம் பேரும் டாக்டர் ஆகிடுறாங்களா, இல்லை 10 லட்சம் பேரும் இன்ஜினியர் ஆகிடுறாங்களா, இல்லை 10 லட்சம் பேரும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடுறாங்களா? அப்படியே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனாலும் வெளிநாடுகள் கூலியாக வேலைக்கு போகிற எத்தனை பேர் இருக்காங்க இன்னமும்? அப்போ இங்கே தர கூலியை விட அங்கே தர கூலி அதிகமாக இருக்குன்னு தானே இங்கேருந்து அங்கே கூலியாக போகிறாங்க. அவங்க எப்படி வட மாநிலத்தவர்கள் வந்து வட மாநிலத்திலேருந்து இங்கே கூலி அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு வராங்களோ, அதே மாதிரி இங்கேருந்து பல லட்சம் கூலிகள் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கான ஊதியம் இங்கே கிடச்சுன்னா அவங்க இங்கேயே வேலை செய்வாங்கல்ல. இல்லை, இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இதை முறைப்படுத்தணும். முதல்ல வந்து என்னென்னா தமிழ் தேசிய வைப்பகம்னு ஒன்று உருவாக்கணும். தமிழ் தேசிய வைப்பகம்னு ஒன்று உருவாக்கி மண்ணின் மைந்தர்கள் அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே நிறைய மண்ணின் மைந்தர்கள் வந்து நலிவடைஞ்சிட்டாங்க. அவங்கள மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வங்கி கடன்கள் கொடுத்து தொழில் தொடங்க இது பண்ணணும். அதை தாண்டி மண்ணின் மைந்தர்கள் தான் 95 விழுக்காடு இங்கே வேலை செய்யணுன்றதுக்கான ஒரு திட்டங்களை உருவாக்கி அதை வந்து முறைப்படுத்தணும். இல்லை, அது சாத்தியப்படுமா? இங்கே இருக்கிறவங்களும் 95% வேலைவாய்ப்பு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி எப்படி சாத்தியப்பட முடியும்? கர்நாடகா பண்ணுறாங்கல்ல, பிற மாநிலங்கள் பண்ணுறாங்க, நமக்கு முன்னுதாரணமாக பண்ணுறாங்க. உடனே ஒரே நாளில் நம்மளால் பண்ணிட முடியாது. இது ஒன்றுமே கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம பண்ணலாம். அதுக்கான வேலை திட்டங்களே இவங்க தொடங்கலையே, அதுக்கான செயல்பாடுகளே இவங்க உருவாக்கலையே. அதுதானே இங்கே சிக்கலாக இருக்குது. எந்த மாதிரியான செயல்பாடுகள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நீங்கள் வந்து முதல்ல வந்து குறைஞ்சபட்சம் 75 விழுக்காடாவது மண்ணின் மைந்தர்கள் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து இருக்காங்களான்றதை வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் போயிட்டு அதை செக் பண்ணி அதை முறைப்படுத்தினாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமே. இப்போ நாம் தமிழ் வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள் வந்து வேட்பாளர் கொடுக்குறாங்க.
ஆனால் இது எல்லாமே வலுவான கேடட்ஸ் கிடையாது, இவங்களை வந்து பேருக்குன்னு தான் சீமானவர்கள் வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை விட வலுவான ஒரு கேண்டிடேட் நீங்கள் எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்று ஜெயிக்குமா தோக்குமான்னு பார்க்குறது சரியா, எது சரின்னு பார்க்குறது சரியா? இப்போ இந்த தொகுதியில் என்னை விட வலுவானவராக வந்து ஜோசப் சாமுவேல் இருக்கலாம், ஏற்கனவே இந்த அலெக்சாண்டர் இருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. பணத்தளவில் அவங்க வந்து வலுவானவர்களாக இருக்கலாம். அந்த பணத்தை முதலீடு பண்ணி அவங்க வந்தாங்கன்னா அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க? சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு போட்டியா அம்பத்தூரில் பணம் செலவு பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக, ஒரு வலுவான கேண்டிடேட்டாக இப்போ வந்து சீமான் பண்ணுறாரு, அங்கே நிறுத்துறாருன்னா, அவர் வந்து பணத்தை அங்கே செலவு பண்ணாருன்னா திரும்பி முதலீடாக எடுக்க தானே பார்ப்பார். அப்போ எது சரியோ அதுதானே பண்ணணும். தவறான விஷயத்தை பண்ணி வெற்றி பெறதை விட சரியான விஷயத்தை பண்ணி தோல்வியாகிறது எவ்வளோ பரவாயில்லையே. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் தோல்வியை மட்டுமே பார்த்து இல்லை, நாங்கள் வெற்றி பெற்றுகிட்டே தான் இருக்கோம். நீங்கள் கேட்டதுக்காக நான் அந்த இது சொன்னேனே தவிர நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சி யார்? எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது அஃபீஷியலாக. ஆனால் நாம் தமிழர் தானே எதிர்கட்சியாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கறது யார்? திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக பார்க்குறது நாம் தமிழர் தான். அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வராமலே மக்களுக்கு பல்வேறு நலன்கள் செஞ்சுருக்கோம், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இந்த 8 வழி சாலையாக இருக்கட்டும், இங்கே பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறது நாம் தமிழர் தான். அப்போ நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 30 லட்சம் பேர் நாம் தமிழரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் வருது. அதுலேயே நம்ம வெற்றி பெற்றோம். நம்மளோட நோக்கம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்கிறது. அது நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம், வெற்றியை நோக்கி போயிட்டே தான் இருக்கும். 2016 தேர்தல் வந்து நாம் தமிழ் வந்து தேர்தல் வந்து பங்கேற்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பல தேர்தலை வந்து சந்திச்சிட்டிங்க, வெற்றிக்கான முயற்சியில் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. இது ஒரு சோர்வை ஏற்படுத்தலையா அவங்களுக்கு? தொடர்ந்து வெற்றிக்கான முயற்சியில் மட்டுமே நம்ம இருக்கோம். இல்லை, நமக்கு சோர்வுனா அது வந்து பின்னோக்கி தானே போகணும், வளர்ச்சியிலேருந்து பின்னோக்கி தானே போகணும். ஆனால் நம்ம வளர்ந்துட்டே தானே இருக்கும். இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த மக்களின் மாநாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே வந்து ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. அப்போ இன்னும் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டம் கட்சி வளர்ந்துட்டே தான் இருக்குது. அப்போ சோர்வு எனக்கு எங்கும் சோர்வாக இருக்கும்போது தெரியல. இல்லை, உங்களோட தொண்டர்களுக்கு சோர்வு அப்படிங்கிறது? இல்லை, அப்படி எதுவும் தெரியல. தொண்டர்கள் அதே உற்சாகத்தோடு தான் இருக்காங்க, அதே தான். ஏன்னா இங்கே ஒரு கொள்கையோடு வந்திருக்காங்க, ஒரு கொள்கையோட ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க. இனத்தோட அழிவுலேருந்து வந்தவங்க, இனத்தோட அழிவை பார்த்துட்டு வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ எளிதாலாம் அவங்க சோர்வடைய மாட்டாங்க. இப்போ அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே திமுக வலுவாக இருக்குது, அதிமுக வலுவாக இருக்குது. நாம் தமிழும் நீங்கள் கடந்த தேர்தலில் 22,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருந்தீங்க. இந்த முறை புதிதாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதுவும் அம்பத்தூரில் வந்து வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சென்னை முழுவதும். இல்லை, அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த கட்சியை பொறுத்தவரை மக்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அது இன்னொரு திமுகவும் இன்னொரு அதிமுகவும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதே திமுகவோட அதே மாடல், அதே ஓட்டுக்கு காசு தர்றது, அதே குக்கர் தர்றது, இப்படி தான் அந்த கட்சியை வந்து பார்க்குறாங்க. அதனால் நம்ம வந்து திமுகவே பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லை, தாவேக்கா உங்களுக்கு சரியான போட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, நாங்கள் வந்து தாவேக்காவை போட்டியாகவே நினைக்கல. ஒரு தொடக்கத்தில் வந்து ஒரு திரை பிரபலம் அப்படின்ற ஒரு இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு 30 லட்சம் பேரை கூட்டி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது ஒரு திரை பிரபலத்தை கொண்டு வந்து இதை மழுங்கடிக்கிறாங்களேன்ற ஒரு கோபம் எனக்கு இருந்தது, என் கட்சியில் இருக்க பல பேருக்கு இருந்தது. அதனால சில வெளிப்பாடுகள்லாம் தெரிஞ்சது. ஆனால் அவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது இன்னொரு அதிமுக இன்னொரு திமுக இது அவ்வளவுதான் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை வந்து ஒரு போட்டியாகவே நாங்கள் நினைக்கல. இப்போ அதிமுக திமுக தாவேக்காவுக்கு மாற்று நாம் தமிழர்னு சொல்லி மக்கள் எப்படி நம்பலாம், எப்படி நம்பணும் அதை? இல்லை, இங்கே கொள்கையோட கோட்பாடோட இருக்க கட்சி என்னன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பணமா இனமா அப்படின்னு நிற்கிற கட்சி எதுன்னு பாருங்கள். அப்போ வந்து அது வந்து நாம் தமிழராக தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பாண்டிய அவர்கள் கூட வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், ஐடியாலஜியாக நிற்கிறது வந்து இங்கே வந்து 4 கட்சி அப்படின்றாரு. மற்றது எல்லாமே வந்து தன்னோட ஐடியாலஜியை விட்டுருச்சு, அது வந்து ஓட்டு காசு கொடுத்து தான் நிற்குது அப்படின்ட்டு. அந்த 4 கட்சியில் அவர் முதல்ல சொல்கிறது நாம் தமிழர் தான் சொல்கிறாரு. அந்த 4 கட்சிக்கு ஐடியாலஜி இருந்தாலும் அந்த ஐடியாலஜி எது சரியாக இருக்குது, அது நம்மளோட ஐடியாலஜி சரியாக இருக்குது. நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம்ன்றது தெளிவாக இருக்கும். இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து சரியான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கும். அந்த விழிப்புணர்வு வந்த மக்கள் நமக்காக நிற்கிறாங்க, நமக்கு ஓட்டு போடுறாங்க. மக்களுக்கு என்ன ஒரே வருத்தம்னா எப்போ வருவீங்க, சீக்கிரம் வாங்கன்றது தான் மக்களோட ஒரே வருத்தமாக இருக்குது. இப்போ அம்பத்தூர் தொகுதியில் வந்து போட்டி போடுறீங்க, அம்பத்தூர் தொகுதி தான் பிறந்து வளர்ந்தேன்னு சொல்கிறீங்க. அம்பத்தூர் நாம் தமிழ் சார்பாக 16 ஆண்டுகள் அரசியல் களத்தில் வந்து இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு அம்பத்தூர்னு ஒரு இது இருக்கும்ல, அம்பத்தூர் இப்படிலாம் மாற்றணும் அப்படிங்கிறது இருக்கும்ல, என்ன மாதிரியான கனவுகள் வச்சுருக்கீங்க அம்பத்தூருக்கான மாற்றத்திற்கான கனவுகள்? இப்போ ஒரு மெட்ரோ சிட்டி எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு தொழில் நகரம் அப்படின்னும் போது ஒரு மெட்ரோ சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நகரத்தை வந்து உருவாக்கணும். அங்கே வந்து ஏற்கனவே இருந்த நீர்நிலைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த நீர்நிலைகளை வந்து சுத்திகரிக்கப்பட்டு அது குடிக்க தகுந்த இல்லைனா கூட அங்கே பூங்காங்கள் அமைக்கப்பட்டு
அந்த பூங்காங்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை வச்சு தரமான சாலைகளை அமைச்சு மழைநீர் வடிகால்களை சரியாக கொண்டு போய் அதை வந்து நீர்நிலைகளில் கலக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்து கழிவுநீர் மேலாண்மை உருவாக்கி இது எல்லாமே பண்ணணுன்றது எங்களோட கனவாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தரமான அரசு பள்ளிகளை உருவாக்கணும். அனைத்து குழந்தைகளுக்குமான தரமான அரசு பள்ளிகளை உருவாக்கணும். அது ஒவ்வொரு பகுதிகளும் இப்போ 13 வட்டம் இருக்காங்க, 13 வார்டு இருக்குன்னா ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒரு அரசு பள்ளி, குறைஞ்சபட்சம் மழலைகளுக்கான பள்ளியாவது இருக்கணும்ன்றது, தரமான பள்ளி இருக்கணும்ன்றது வந்து எங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அவர் நடவடிக்கை எடுக்கிறதா செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் எதையுமே செய்யலைன்றது அங்கே சிக்கலே. போன தேர்தலை தாண்டி இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் யாருமே சந்திக்கல, நானும் இதுவரையும் சந்திக்கலை. அதுதான் அவரோட செயல்பாடாக இருக்குது. அப்போ வந்து திமுகலேயே அவரை பற்றி ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ அவங்க கட்சியிலேயே அப்படி இருக்கும்போது அம்பத்தூர் தொகுதி எந்த நிலைமையில் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு செயல்பாடும் செய்யலை. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அம்பத்தூர் தொகுதியில் வந்தது. அங்கே இருக்கிறதுல முதன்மையான சாலை வந்து 2 சாலை, ஒன்று MTH ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கருக்கு முதன்மை சாலை. இந்த கருக்கு முதன்மை சாலையில் தொடர்ந்து 4 பள்ளங்கள் வந்து 6 மாத காலத்தில் விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அடியில் இருந்த பாதாள சாக்கடை வந்து பழுதாகி தொடர்ந்து அந்த பள்ளங்கள் விழுந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்காமல் அரசு அதிகாரிகளும் அப்பப்போ டெம்பரரியான சொல்யூஷனை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு சிக்கலில் கிட்டத்தட்ட 1 மாதம் காலம் அந்த சாலை பாதிக்கப்படுது. அந்த ஒரு சாலை பாதிக்கப்பட்டதுனால மொத்த போக்குவரத்தும் அந்த MTH ரோடில் போய் குவியுது. இப்போ இந்த சாலையை வந்து சீர் செய்யணும் அப்படின்னா ஒரு தடவை கூட சட்டமன்ற உறுப்பினர் அந்த சாலையும் வந்து பார்க்கல, அந்த சாலை சுற்றியுள்ள மக்களையும் வந்து பார்க்கல. இதனால் வந்து அந்த சாலையில் வந்து அந்த கழிவு நீர்கள் மக்கள் வீடுகளில் போய் சேருது, அதையும் வந்து அவர் சரி செய்யலை. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் அவர் இருக்கார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் வந்து மக்களை சந்திக்கலை. இதுதான் அம்பத்தூர் நிலைமை. இப்போ அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து தொடர்ந்து நீங்கள் களமாடிட்டு இருக்கீங்க, மக்களை போய் சந்திக்கிறீங்க, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, பார்க்க முடியுது. மக்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? மக்கள் அதான் நான் முன்பே சொன்ன மாதிரி எப்போ வருவீங்கன்றது தான் மக்களோட இதாக இருக்குது. நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. உங்கள் தலைவர் வந்து மக்களுக்காக பேசுகிறாரு, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் சீக்கிரம் வருவீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம், வரமாட்டீங்களே அப்படின்றது தான். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை வந்து உறுதியாக நாங்கள் வருவோம்னு நம்புகிறோம். உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.